10ஆம் வகுப்பு தமிழ் 2வது இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படிங்கிற படத்துக்கான ஒரு கவிதையை இப்போ பார்க்க போகிறோம். படத்துக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான ஒரு கவிதையை கூறியிருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். படத்தில் ஒரு மனிதன் முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிகிட்டு இருக்கான். அதை மூக்கோடு இணைத்து அதன் மூலமாக தான் மூச்சு விடுறான். ஏன்னா வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் அவனுக்கு பத்தலை. கையில் ஒரு சின்ன தொட்டி செடி வச்சுருக்கான். அவனை சுற்றி இருக்கிற பகுதி முழுவதும் வறண்டு காட்சி அளிக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மரங்களை நிறைய வெட்டினது தான் முக்கியமான காரணம். காற்றில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டினுடைய அளவையும் சமநிலையில் வச்சுருக்கிறது மரங்கள். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி உணவாக்கிக்கிடுது. அதனால் கார்பன் டை ஆக்சைடோட அளவானது கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ அந்த எவ்வளோ தொழிற்சாலைகள், இந்த மாதிரி வாகனங்கள் அதெல்லாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மரங்களை நம்ம நட்டு வளர்க்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக மரங்களை நிறைய வெட்டிட்டோம். அதற்கு ஈடான மரங்களை நட்டு வளர்க்கலை. அதோட விளைவு புவி வெப்பநிலை அதிகமாகி வறட்சி ஏற்படுகிறது. எதிர்காலத்தில் இப்படி ஒரு அபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு அபாய மணி அடிக்கிற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அதற்கான கவிதை: நாம் விடும் மூச்சுக்காற்றின் கரியமில வாயுவை ஒளிச்சேர்க்கை மூலம் உணவாக்கி தந்த மரங்களையெல்லாம் வெட்டினோம். ஆக்சிஜன் குடுவையை முதுகிலே கட்டினோம். பாவ மன்னிப்பு கேட்டு தொட்டி செடிகளை வளர்க்கிறோம். இந்த கவிதையை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். கரியமில வாயுங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. அதனால் கார்பன் டை ஆக்சைடுன்னு இது எழுதாமல் கரியமில வாயுன்னு பயன்படுத்தியிருக்கேன். ஆக்சிஜன்கிறது உயிர்வளின்னு சொல்லுவாங்க. உயிர்வளின்னு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். ஆக்சிஜன் குடுவையை அப்படின்னாலும் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். நன்றி.